சொவனத்து பெண்களின் தலைவி பாத்திமா சொவனத்து இளைஞர்களின் தலைவர்களை பெற்றெடுத்தார்கள். அப்படியானால் அந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது. ஆனால் ரொம்ப கஷ்டத்தை வாழ்க்கையில் அனுபவித்தவங்க. சிரமம்லாம் வேண்டியது இல்லை. உங்கள் வீட்டை தங்கமாக்கிடுவேங்கிறான் அல்லாஹ். உஹது மலையே தங்கமாக்கி கொடுப்பேங்கிறான் ரப்பு. இங்கே பாத்திமாவை எப்படி கஷ்டங்களை பார்த்து வளர்க்கிறார்கள். ரசூல் நினைத்தால் பாத்திமா தங்கத்தில் தவழலாம், தங்க ஆடையில் மிளிரலாம். காதுக்கென்ன, முகத்துக்கென்ன, உடலுக்கென்ன, அவர்களை அத்தனை அலங்காரம் செய்து பார்க்கலாம். ஆனால் அந்த எளிமையான வாழ்க்கையில் பாத்திமா தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை. வீட்டில் உட்கார்ந்து நோன்பு வச்சிருக்கிறாங்க. கொஞ்ச காலம் சாப்பாடு இருக்குது, நோன்பு திறக்கிறதுக்கு. கணவர் இருக்கிறார், வாசல்ல ஒருத்தர் வந்து நிற்கிறார், பசிக்குதுங்கிறார். தூக்கி கொடுத்துட்டாங்க. அவர் வாங்கிட்டு போயிட்டார். அன்னைக்கு இஃப்தாருக்கு அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது நாள் சாப்பிட உட்கார்றாங்க நோன்பு திறந்துட்டு. ஒருத்தர் எனக்கு பசிக்குதுன்னார், அது தூக்கி கையில கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது நாள் இஃப்தார்ல ஒண்ணும் இல்லை. மூணாவது நாள் ஒருத்தர் வந்து நின்றார், அவருக்கும் கொடுத்தாங்க. அன்னைக்கும் கையில உள்ள கொடுத்துட்டு வெறுமின்ன நோன்பு திறக்க பேரிச்சம்பழம் கூட இல்லாம தண்ணியை வச்சு நோன்பு திறக்கிற இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். பிடித்தது அல்லாஹ்விற்கு இந்த செயல், பிடித்து போனது அல்லாஹ்விற்கு. பாராட்டினான் வான்மறையிலே. அவர்கள் யாரு தெரியுமா? அந்த குடும்பம் அவர்கள் உண்ண கொடுத்து விடுவார்கள். அலாஹுபிஹி, தங்களுக்கு அந்த உணவு தேவையாக இருக்க. நான் கொடுக்கிறது எனக்கு சாப்பிட்டு எல்லாம் மிச்சம் இருந்து தூக்கி கொடுக்கறது இல்லை. சாப்பாடு நல்லா எல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தா தூக்கி பக்கத்து வீட்டில் கொடுத்துருப்பாங்க. கொடுக்கும்போது சொல்லுவாங்க, பாலா போடுறது பசுமாடு வயிற்றுக்கு போட்டும். பக்கத்து வீட்டுக்காரன் பசுமாடு ஆயிடுவான். பாலா போடுறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போகட்டும். மிச்சமானதை கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் சொன்ன வார்த்தை, தனக்கு அந்த உணவு தேவை இருக்கிறது. பசி, சாப்பிட ஒண்ணும் இல்லை, நோன்பு திறக்கிறாங்க, ஏதாவது குடிக்கணும். ஒரு கஞ்சி இல்லை, நோன்பு திறக்க வந்தோம், கஞ்சி இல்லை, டீ இல்லை, வடை இல்லை, ஒன்றும் இல்லைன்னா அவ்வளவு டென்ஷன் நமக்கு வந்துடும். எல்லாம் இருக்குது, அவ்வளவுத்தையும் கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், எப்படி கொடுத்தாங்க? மிஸ்கீனன் வ யதீமன் வ அசீரா. முதல் நாள் ஒரு மிஸ்கீன் வந்து கேட்டார், கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது நாள் யத்தீம் வந்து கேட்டார், கொடுத்துட்டாங்க. மூணாவது நாள் ஒரு கைதி வந்து கேட்கிறார், கொடுத்துட்டாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நாங்க நன்றி பாராட்ட வேண்டும் என்று கொடுக்கவில்லை. நன்றி பாராட்ட வேண்டும் என்று கொடுக்கவில்லை. வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்க சொல்லணும், நாங்க கொடுக்கல. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா. அல்லாஹ்வுக்காக கொடுத்தோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. உங்கள்கிட்ட இருந்து அதுக்கு கூலியையும் நாங்க எதிர்பார்க்கல, நன்றியும் எதிர்பார்க்கல. கூலியும் எதிர்பார்க்கல, நன்றியும் எதிர்பார்க்கல. அல்லாஹ்வுக்காக கொடுத்தோம். அல்லாஹ் பாராட்டினான். இந்த ஆயத்து பொதுவானதா இறங்கிய போதிலும் இது ஃபாத்திமாவின் வாழ்க்கையில் நடந்தது என்று குறிப்பிட்டு ஆயத்தின் பின்னணியை பெருமக்கள் விவரித்து காட்டுவார்கள். உலகத்தில் மகத்தான வாழ்க்கை ஃபாத்திமுத்து ஸஹரா, எளிமையிலும் கொடுக்கும் வாழ்க்கை. அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களுக்கு நசீபாக்குவானாக. நமது வீட்டில் ஃபாத்திமாக்கள் உருவாக செய்வானாக. அந்த உணர்வுடைய ஃபாத்திமாக்கள் எப்படி வறுமையை தாங்கினாங்க? சாபிரா, பொறுமையான பெண். வறுமையில் பொறுமை, வறுமையில் ஏழ்மையில் கொடுக்கும் விசாலமான உள்ளம். அதுதான் பெரிய வாழ்க்கை. அம்மாவுடைய அந்த நிலையை அல்லாஹ் பாராட்டுறான், ரசூல் பாராட்டுறாங்க. அல்லாஹ் அம்மாவின் அந்தஸ்தை ரொம்ப உயர்த்தினான். நாளை நமது வீட்டு பெண்கள் எல்லாம் அன்னை ஃபாத்திமா நாயகியின் தலைமையில் சொர்க்கம் போகச் செய்வானாக.